வணக்கம் மக்களே. மீன் பிரியர்களின் சொர்க்க பூமி நம்ம சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டை சொல்லலாம். நான் இப்போ காசிமேடு மீன் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸில் தாங்க நிற்கிறேன். இப்போ காசிமேடு மீன் மார்க்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டெல்லாம் போட்டு சூப்பராக வேறு லெவலில் மாற்றிட்டாங்க பாஸ். இப்போ வந்து வெயில் மழை அப்படின்ட்டு நம்ம எதுக்குமே கவலைவே பட தேவையில்ல. அலைச்சலே இல்லாமல் இப்போ வந்து மீன் வாங்கலாம் நம்ம. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல ஷெட்டெல்லாம் போட்டு வேறு லெவலில் பிரம்மாண்டமாக ஆயிடுச்சுங்க காசிமேடு மீன் மார்க்கெட்டு. நீங்கள் இன்னும் காசிமேடோட புது லுக்கை பார்க்கலையா? கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள. என்ன யாரா எவ்வளோ? 450 எல்லாமே வா. இது வாங்கிட்டோம் அது வாங்கிட்டோன்னா இது 4-5 சொல்கிறாங்க, இது 4 சொல்கிறாங்க. நான் கேட்டுன்னு இருக்கேன். எவ்வளோப்பா? 300 2 எட்டா 300 2 எட்டா 300. நண்டுலாம் 2 300 ஒன்று 300. லாஸ்ட் 2 கொடுத்தாங்க. ஒரு வேலை கேட்டு வேற 150 தான் போகிறேன். தம்பி எவ்வளோ? 200 இங்கே பாருங்கள், வரிசையாக அடுக்கி வச்சுருக்கோம். இந்த மூங்கில் கூடையெல்லாம் சும்மா மூங்கில் கூடை கிடையாதுங்க, கடலோட பொக்கிஷங்களை அள்ளி வச்சுருக்கோம் மூங்கில் கூடைகள்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வெயில் காலத்தில் கூட மீனெல்லாம் கெட்டு போகாமல் இருக்க ஐஸ் கட்டிகளை நொறுக்கி மீன்கள் மேலே தூவி வச்சுருந்ததுனால தான் மீன் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. கூடைங்களில் இருக்க மீன்கள்லாம் பார்க்குறதுக்கு கண்ணே பறிக்கிறது இல்லைங்க. ஆமாங்க, வஞ்சிரம், கனவா, நண்டு இப்படின்னு ஏகப்பட்ட மீன்களில் டன் கணக்கில் எடுத்துன்னு வரும்போது எல்லா மீன்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துன்னு வராங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல மீனோட ரேட்டுமே ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டில் நம்ம வாங்கிட்டு போகலாம். சில்லறை வியாபாரிகள்லேருந்து பெரிய வியாபாரிகள் வரைக்கும் இந்த இடத்துல தாங்க மீன்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா இங்கே தான் மீனோட ரேட்டுமே ரொம்பவே கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மீன் பேரெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் மீனை வந்து கேட்டு வாங்க முடியும். அப்படிலாம் நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளை ஏமாற்றிடுவாங்க. எல்லா மீனையும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. எறா எவ்வளோக்கா? 450. 1800. 500. கொடுவெல்லாம் எவ்வளோக்கா? இது பாறைலாம் எவ்வளோக்கா? பாறை அது சங்கரா இது ஷீலாவில் எவ்வளோ? 600 ரூபாவா? இது வவாலா எவ்வளோக்கா? 1300. வஞ்சிரம் 2000 ரூபாவா? இது சங்கரா எவ்வளோ? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து கூடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெத்திலி மீன், எறா, சங்கரா, நண்டு இப்படின்னு ஏகப்பட்ட மீன் சொல்லலாம் கூடையிலெல்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல வேறு பேச தெரிஞ்சால் மட்டும்தாங்க உங்களால் நம்ம மீனை வந்து பாதிக்கு பாதி அவங்க ஒரு ரேட்டு சொன்னாங்கன்னா நம்ம வந்து பாதிக்கு பாதி ரேட் கேட்டு வாங்கினீங்கன்னா மட்டும்தான் நம்ம மீனோட ரேட்டு குறைச்சி வாங்க முடியும். அது மட்டும் இல்லை, நான் போனது வந்து காலைல ஒரு 6:30 மணி இருக்குங்க. அப்போவே கூட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. வரிசையாக கூடையில் மீன் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. எவ்வளோ நேரம்
1500 இது கொடுவலாம் 2000 ரூபாவா? இது என்னதுண்ணா? இது மாமியார் பாரியா? எவ்வளோண்ணா? 1000 ரூபாவா? ரெண்டு எவ்வளோ சொல்கிறேன்? இங்கே பாருங்கள், இந்த ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சுருந்தது ஷீலா மீன் தாங்க வச்சுருந்தாங்க. 2 ஷீலா மீன் வந்து 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஷீலா மீன் வந்து கடல்லையே ரொம்பவே ருசியான ஒரு மீன்னா வஞ்சர மீனுக்கு அடுத்தது இந்த ஷீலா மீனை சொல்லலாம். ஷீலா மீன் வந்து வஞ்சர மீனில் எவ்வளோ முள் இருக்கும் அதே அளவுக்கு தாங்க இந்த ஷீலா மீன்லுமே இருக்கும் முள். சாப்பிட்றது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். அதுக்கடுத்தா இந்த ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நாயரில் மீன் இருந்தது, குட்டி குட்டி வஞ்சரம் இருந்தது. அதுக்கடுத்தா வந்து எறா வச்சுருந்தாங்க. இந்த நாயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 நாயர்லாம் வந்து 2000 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. ஒரு மீன் வந்து 1000 ரூபாய் அப்படி சொன்னாங்க. இந்த நாயர் மீன்லாம் வந்து காசிமேடில் தாங்க அதிகமாகவே கிடைக்குது. உங்களுக்கும் இந்த நாயர் மீன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காசிமேடு எப்போ வந்தாலுமே இந்த மீன் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வஞ்சர மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 வஞ்சர மீனுமே வந்து 2000 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. தாராளமாக வாங்கலாங்க. நம்ம இன்னமும் குறைச்சி அப்படி கேட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் மீனோட ரேட்டு ரொம்பவே கம்மி பண்ணி தருவாங்கங்க. இது வந்து நாக்கு மீன் கிடையாது, ஆக்சுவலாக இது வந்து நாயர்லேருந்து தான் சொல்லுவாங்க. இந்த மீன் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் காசிமேடு மீன் மார்க்கெட்டே வரணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கையோட கேரி பேக்கோட வந்துடுங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மீன் ஒன்றும் பார்த்திங்கனாவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம எதை வாங்குறது எதை விடுறது அப்படின்னே தெரியாது. எல்லா மீனுமே நம்மளுக்கு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குங்க, வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. காசிமேடு ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு சொன்னாலே சும்மா அதிர்தில்ல. நண்டு 1200. இப்போ கொட்டுறாங்க பாருங்கள். இந்த மீன்லாம் வந்து போட்லேருந்து தான் இறக்கின்னு இருக்காங்க. அந்த மீன்லாம் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போயிடுச்சான். இந்த மீன் நம்ம வீட்டில் வளர்க்குற பெட்டுக்கெலாம் இந்த மீனை கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கெலாம் வேணும்னா தான் இந்த மீன் வாங்கின்னு போவாங்களாம். அதுக்கடுத்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் திருக்கன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மீனை நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் யாருனாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சொல்லுங்கள். என்ன மீன் இது? முன்னாடி எல்லாமே 100 ரூபாவா? இது என்னன்னா கூடையா தருவீங்களா? எவ்வளோண்ணா? 1100 ரூபாய். 500 1500. கூறு 200 ரூபாவா? அது என்ன மீன் இது? அது பண்ணாவா? எல்லாமே 200 ரூபாவா? இது ஒரு பீஸ் எவ்வளோ? 150. இது என்ன மீன் இது? அடேங்கப்பா, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன். இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்லாம் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி காசிமேடு மீன் மார்க்கெட்டில் மட்டும்தாங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ மீன் மார்க்கெட்டு, இப்போ காசிமேடு மீன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே ஆயிடுச்சு. இங்கேருந்து எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது பாருங்களேன், செம பெருசாகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அங்கே வரைக்குமே வந்து ஃபுல்லாக மீன் மார்க்கெட் தான். 200 ரூபாவா கூறு? மொசப்பாறையில் எவ்வளோண்ணா இது கூட? 500 ரூபா மேடம், 400 ரூபா போடுறோம் மேடம்.
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே விற்கிறாங்க பாருங்கள் மீன்லாம். இந்த அக்காங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே வந்து போட்டில் இறக்குறப்பவே மீன் வந்து ஏலத்தில் விட்ருவாங்க. அப்போவே ஏலத்தில் எடுத்துப்பாங்க. அப்போ வந்து மீனோட ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா இங்கே காசிமேடு மீன் மார்க்கெட்டில் மீனோட ரேட் ரொம்பவே கம்மியாகவே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தூண்டில் மீன் எல்லாமே கூட இந்த இடத்துல கிடைக்குது. கடையில் 4-5 கடை சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். வஞ்சர மீன் எல்லாமே நிறையவே இங்கே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கடையில் ஊடா மீன், புள்ளி வஞ்சரம், ஷீலா மீன், சங்கரா மீன் இதெல்லாமே இருந்தது. இந்த ஊடா மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5 ஊடா மீன் 500 ரூபாய் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 300 ரூபாய்க்கு வந்து கேட்டு நம்ம அப்படியே வாங்கியாச்சுங்க. எவ்வளோக்கா நண்டு? எவ்வளோக்கா? இது கூட சொரா எவ்வளோ? இங்கே பாருங்கள், இந்த அக்காங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக மீன்களை அடுக்கி வச்சுருக்காங்க. மீன்களை விட மக்கள் கூட்டம் தாங்க ரொம்பவே அதிகமாக இருக்குது. அக்கா இந்த மீனை கொடுங்க, நெத்திலியை கொடுங்க, வஞ்சரத்தை கொடுங்க இப்படின்னு மக்கள் வந்து போட்டி போட்டுக்கின்னு மீனெல்லாம் வாங்கின்னு இருக்காங்க. இன்றைக்கி காசிமேட்டில் மீனோட ரேட்டுமே ரொம்பவே கம்மியாக தாங்க இருந்தது. நிறைய வெரைட்டியான மீன் எல்லாமே இருந்தது. பார்க்கறதுக்கே கண்ணுக்கெலாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது. இந்த இடத்துல ஏலமும் விடுறாங்க. நம்ம இங்கே ஏலம் விடுற இடத்துல இருந்து மீன் வாங்கினா ரொம்பவே கம்மியாக இருக்குது. இறாலாம் வந்து பார்த்திங்கன்னா கூறு வந்து 200 ரூபாய் தாங்க. எவ்வளோ? 1 2000. இது ஷீலா எவ்வளோ? எவ்வளோ? ரெண்டுமேவா? எல்லாமே பாருங்க. இந்த ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன், அப்புறமா வாவல் மீன், சங்கரா மீன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நான் தூண்டில் மீன்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்த ஒரு கடையில் இருக்குது பாருங்கள். கிலோ 1900 போட்டேன். 1600 போட்டேன். 1600 ஸ்லைஸ் தலையோட ஸ்லைஸ் போட்டேன். கம்மி தான் சார். முழுமையாக 1700 போடுறாங்க. நான் ஸ்லைஸ் உங்களுக்கு தலையை வெட்டி ஸ்லைஸ் போட்டு 1600. 1 கிலோ 1600. 2 கிலோ 3 கிலோ உங்களுக்கு தேவைன்னா இல்லை பெரிய ஸ்லைஸ் கட்டவா? 3200 போடுது. கட் பண்ணி 2 கிலோ போதுமா? 3600. 1600 கிலோ 600. 2 கிலோ 3600. நீ எங்கே பண்ணாலும் அதான் ரேட்டு. இங்கே காசிமேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணா கிட்ட வந்து பெரிய சைஸ் மீன்லாம் இந்த அண்ணா வச்சுருப்பாரு. இவங்களே வந்து நம்மளுக்கு மீனை கட் பண்ணி ஸ்லைஸ்லாம் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ மீன் வேணுமோ அவ்வளோ மீனை கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு பெரிய சைஸ் மீனுன்றதுனால நம்மளுக்கு எவ்வளோ கேஜி 1 கிலோ வேணுமா 2 கிலோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த மீனை கட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. காசிமேடு மீன் மார்க்கெட்டுனாலுமே அது ஒரு தனி உலகம் தாங்க. அது மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா வெளில வரத்துக்கு மனசே வராது. ஏன்னா மீன்களோட வெரைட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம துணில் மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.